ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜ் கி ஜெய். குருவர்களால் காலரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான வித்யா அனுக்கிரக சக்திகள் மிகுந்த சில நாட்களோட குறிப்புகள். வித்யா அனுக்கிரகம் மீன்ஸ் என்னென்னா, எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். நல்ல அறிவு, நல்ல புத்தி, ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு நல்ல சிறந்த அறிவாளிகள் அப்படி நம்மளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களில் இதுவும் ஒன்று. இது மோஸ்ட்லி இயர்லி ஒன்ஸ் தான் அப்படி தான் நமக்கு வரக்கூடிய ஒரு விசேஷம் இது. அது இயர்லி ஒன்ஸ் எப்போ வருது அப்படின்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆங்கிலத்திலே நீங்கள் எடுத்துங்க. இந்த 2025ஆம் ஆண்டில் ஜூன் மாதம் ஒரு 18ஆம் தேதியிலேருந்து எடுத்துங்களேன். புதன்கிழமை அன்று அதிலிருந்து ஒரு 22ஆம் தேதி வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எடுத்துங்க. இந்த நாட்கள் ரொம்ப ஒரு அதிசிறப்பான வித்யா அனுக்கிரகம் மிகுந்த நாட்கள். இது முன்னே ஒரு நாள் 2 நாள் பின்னையும் இருக்கும் இது. பட் இந்த குறிப்பிட்ட இந்த நாட்கள் ரொம்ப அதீதமான பலன்களை நிச்சயமாக நமக்கு தரும். என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த புதன்கிழமையை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அன்றைக்கி அஷ்டமி இருக்கும். பகல் ஒரு 1:30 மணிக்கு மேலே அந்த அஷ்டமியிலேருந்து இந்த வித்யா அனுக்கிரக பூஜைகள் எல்லாம் நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அட்டமி தொடக்க சார்வம் அப்படின்ட்டு ஒரு அற்புதமான ஒரு 4 வரி துதி. அது அந்த துதியை அந்த அஷ்டமியிலேருந்து அண்டு நவமி தசமி வரைக்கும், வெள்ளிக்கிழமை வரைக்கும் நினைக்கிறேன் கரெக்டாக, அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து இந்த துதியை படிக்கிற குழந்தைங்க, ஈவன் எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே அறிவு முழுமை அடையணும் இல்லையா? அறிவு முழுமை அடைஞ்சிடுத்தா அப்படின்ட்டு நாமளே கேள்வி கேட்டுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அறிவு மேலும் மேலும் விருத்தி அடையணும், நல்ல அறிவு. ஸோ அப்போ நம்ம எல்லாருமே இதை சொல்லலாம், இந்த 4 வரி துதிகளை. அதில் பார்த்துட்டிங்கன்னா, அது எப்படின்னா, அந்த தசமி வரைக்கும், அந்த அஷ்டமி புதன்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை தசமி வரைக்கும் இதை சொல்கிறது எப்படி சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கூட சொல்லுங்க. ஏன்னா இது சில ஓரைகளில் சொல்கிறது ரொம்ப விசேஷம், குறிப்பாக புதன் ஓரை, சந்திர ஓரையெல்லாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு 4 வரியை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் மனனம் பண்ணி சொல்லுங்கள். 4 வரி ஈஸியாக உங்களுக்கு மனனம் ஆகிடும். அதை சொல்கிறது ஒரு நிச்சயம். அதுவும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா, படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே இந்த துதியை மனப்பாடம் பண்ணி எவ்ரி அஷ்டமியிலேருந்து தசமி வரைக்கும் அந்த 3 நாள், அஷ்டமி நவமி தசமி 3 நாளும் சொல்லலாம். பட் இந்த நாட்களை ஏன் நம்ம கையில் எடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். புத பகவான், அதாவது புத்திகாரகன், கல்விகாரகன், வித்யாகாரகன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய புத பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும் அற்புதமான வேலை. புனர்பூச நட்சத்திரத்தோட விசேஷமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, விசேஷமான வித்யா சக்திகள் நிறைஞ்ச ஒரு நட்சத்திரம் புனர்பூசம். அதில் நிறைய ஞான கதிர்கள் எப்பயுமே வீசிகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவார் வாத்தியார். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு பாதமும், புனர்பூசம் 4 பாதம் இருக்குது வச்சிங்களா, அந்த 4 பாதமும் ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு விதமான விசேஷமான அனுக்கிரகங்கள் மிகுந்தது. அதை கூட எப்படி சொல்கிறாருன்னா, வேத வித்யா, நாத வித்யா, மோத வித்யா, போத வித்யா. அதாவது ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு வித்யா அனுக்கிரக சக்திகள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா, வாத்தியார் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, மோத வித்யான்ட்டு சொல்கிறார். மோத வித்யா மீன்ஸ் 3வது பாதம். புத பகவான் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது உலகியல் வித்யான்ட்டு சொல்லக்கூடிய இந்த பிழைப்பு கல்வி மேம்படக்கூடிய இப்போ நம்ம ஸ்கூல் நிறைய குழந்தைங்க சேர்த்து வச்சுருக்கோம், காலேஜ், எவ்ரிதிங் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பிழைப்பு கல்வி தான். ஸோ அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் தானே. அதுக்காக தானே மனக்கட்டு லட்சக்கணக்கிலலாம் ஃபீஸ் கட்டி பாவம் எவ்வளோ சிரமப்பட்டு பெற்றவங்கெல்லாம் அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கிறீங்க. ஸோ அந்த 3ஆம் பாதம், புனர்பூசத்தோட 3ஆம் பாதத்தில் புத பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த மோத வித்யா சக்திகள் அதிகமாக பரிமளிக்கும் அப்படின்றார் வாத்தியார். அந்த காலங்கள் அது எப்போப்பா அப்படி பார்த்துட்டிங்கன்னா, குறிப்பாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த வரும் வெள்ளிக்கிழமையிலேருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் எடுத்துங்க. 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் எடுத்துங்களேன். அந்த காலங்களில் நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ இந்த அயக்ரீவர் பூஜை, சரஸ்வதி பூஜை, இப்போ எதுவுமே படமே இல்லைப்பா எங்கள் வீட்டிலன்னா, இந்த காலத்தில் நிச்சயமாக ஒரு அயக்ரீவர் சரஸ்வதி படத்தை வாங்கி வீட்டில் வைங்க.
குறிப்பாக இதில் கூடுதலாக இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணலாம். பார்த்துட்டிங்கன்னா இந்த சகலகலாவல்லி மாலை அற்புதமான துதி. அது வேதங்களில் பார்த்துட்டிங்கன்னா மேதா சூக்தெல்லாம் ரொம்ப விசேஷமானது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படி பாருங்கள். இல்லைன்னா இந்த சகலகலாவல்லி மாலையே சொல்லலாம் நீங்கள், ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக காலையில் மாலையில் ஒரு வாட்டியாவது வந்து நீங்கள் காலையில் ஒரு வாட்டி மாலையில் ஒரு வாட்டி கண்டிப்பாக சொல்லுங்கள். படிக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக இந்த காலங்களில் வீண் பண்ணவே கூடாது. ஏன்னா எப்படியாவது இந்த காலங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய பூஜைகள் உங்களோட கல்வியை வந்து தடையே பண்ணாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வாத்தியார் வந்து உறுதியாக சொல்லுவாங்க. இந்த காலங்களில் குறிப்பிட்ட காலங்களில் நம்ம பண்ணக்கூடிய அந்த பூஜையோட பலன்கள், குறிப்பாக வித்யா பூஜைகள், அயக்ரீவ சரஸ்வதி பூஜைகள் வந்து இந்த படிக்கிற குழந்தைங்கள் வந்து பாதியில் இந்த கல்வி விட்டுட்டு போகிறது, இல்லை படிப்பு ஏறாமல் சங்கடப்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளே வராது அப்படின்றாரு. ஸோ நாட் ஒன்லி குழந்தைங்க, பெரியவங்களும் வந்து என்னென்னா பலவிதமான நல்ல உத்தமமான அனுபவ அறிவுகள் வந்து மேம்படுவதற்கும் இந்த காலங்களில் நம்ம சொல்லக்கூடிய காயத்ரி ஜபங்கள் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். அது ஏன்பா 3ஆம் பாதத்துக்கு அப்படி ஒரு விசேஷம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அது மோத வித்யா அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிட்றாரே. பார்த்துட்டிங்கன்னா ஜோதிடப்படி நீங்கள் அங்கே பார்த்துட்டிங்கன்னா புத பகவான் மிதுனத்தில் ஆட்சியாக இருப்பார். அந்த 3ஆம் பாதத்தில் என்னென்னா வர்க்கோத்தம் ஆகிடுவார். வர்க்கோத்தம் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா அவர் நவாம்சத்துலேயும் அதே ஆட்சியாக இருப்பார். இந்த வர்க்கோத்தம் வந்து அதீதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு புத்திகாரகன் வித்யாகாரகன் சொல்லக்கூடிய இந்த புத பகவான் அதீதமாக பலமாக இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஒரு 3-4 நாட்களில் நாம் வித்யா ரிலிவெண்ட்டாக என்னெல்லாம் பூஜை பண்ண முடியுமோ, என்னெல்லாம் ஸ்லோகங்கள் நமக்கு தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லி ஏதாவது ஒரு பூஜையை பண்ணுறோம், தான தர்மங்கள் பண்ணுறோம் வச்சுங்களேன், நிச்சயமாக குழந்தைங்களை கல்வி கற்கும் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக உயர்கல்வி உறுதி. சரி, நம்ம மாதிரி ஓரளவுக்கு வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, இல்லை தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் என்னென்னா அந்த வேலையில் நம்ம அறிவு மேம்படும், நாம் செய்யக்கூடிய தொழிலில் அது தொழில் சார்ந்த அறிவு மேம்படும். ஸோ இப்படி வந்து பலவிதமான அனுக்கிரகங்கள் உண்டு. இந்த காலங்களில் நிச்சயமாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க. குறிப்பாக குழந்தைங்கள் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மருதாணி வந்து வச்சு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது கொஞ்சம் வச்சு விடுங்க. கைகளில் முடியலனா அட்லீஸ்ட் உள்ளங்கால்கள்லையாவது வைங்க. உள்ளங்காலில் மருதாணி வச்சுட்டு இவங்க போய் கோயில்களில் பிரதட்சணம் பண்ணுறச்சே விசேஷமான வித்யா அனுகிரகங்கள் அதிகமாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அது இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு அற்புதமான காலங்கள் இது. கிட்டத்தட்ட இந்த புதாஷ்டமியில் ஆரம்பித்து துவாதசி வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை துவாதசிக்கு நினைக்கிறேன் கரெக்டு, அன்னைக்கு வரைக்கும் இந்த அற்புதமான காலங்களில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக கல்வி தடை ஏற்படாது. ஒன்று, பெரியவங்க அவங்க சார்ந்த துறையில் நல்ல ஒரு அறிவு மேம்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கும் இந்த காலங்களில் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள். ஸோ அதனால் இந்த நாளை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்குவோம். ஓம்.